الرحمن الرحيم عن مالك بن يسار قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا سألتم الله فاسألوه ببطون أكفكم ولا تسألوه بظهورها. கணித்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லுமத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கு வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை எல்லாம் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களுக்கு அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திர முடிவானாக. நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தந்திர முடிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறோம். அருமையானவர்களே, துஆ செய்யக்கூடிய முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த நாட்களில் துஆ சம்பந்தமான சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக துஆ செய்யும் பொழுது நம்முடைய கைகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? துஆ செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரியாக வச்சிருப்பாங்க. சில பேர் கையை உயர்த்தி வச்சிருப்பாங்க, சில பேர் கையை இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் எப்படி வச்சுட்டு இருப்பாங்க. கையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்திற்கும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். நீங்க துஆ செய்யணும்னா எப்படி துஆ செய்யணும் அப்படிங்கிற முறையை கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு மாலிக் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சஅல்துமுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டால், துஆ செய்தால், ஃபஸ்அலூஹு, அவனிடம் கேளுங்கள், பிபுதூனி அகுஃபிக்கும், உடைய கையுடைய உள்ளங்கையை கொண்டு, தூணினா அந்த உள்பகுதி, உள்ளங்கையுடைய உள்பகுதியை வைத்து என்ன பண்ணுங்க, நீங்க கேளுங்க. வலா தஸ்அலூ பிதுஹூரிஹா, நீங்க புறங்கையை வைத்து கேட்காதீங்க. புறங்கைனா இந்த மேல் பகுதி, புறங்கையை வைத்து துஆ செய்யாதீங்க. உள்ளங்கையை வைத்து என்ன பண்ணுங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒஃபி ரிவாயத்தின், இன்னொரு ரிவாயத்தில் வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகுஃபிக்கும், நீங்கள் துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்துல உங்களுடைய உள்ளங்கையை உயர்த்தி என்ன பண்ணுங்க, உயர்த்தி கேட்கணும். உங்களுடைய உள்ளங்கையை உயர்த்தி என்ன பண்ணணும், கேட்கணும். அல்லாஹ்ட்ட தானே கையை உயர்த்துறோம், அல்லாஹ்ட்ட வாங்குறது தானே கை. வேற யார்ட்டையும் நம்ம கையை நீட்டலையே, யார்கிட்டையும் எந்த தேவையாக யாரிடமும் நீட்டலை. நம்ம கையை உயர்த்துவது யார்கிட்ட தான், அல்லாஹ்ட்ட தான். நல்லா உயர்த்தி இல்லாம நல்லா உயர்த்தி அல்லாஹ்விடத்துல கேட்கணும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு பிபுதூனி அகுஃபிக்கும், உடைய உள்ளங்கையை கொண்டு அல்லாஹ்விடம் நீங்க உயர்த்தி கேளுங்க. வலா தஸ்அலூ பிதுஹூரிஹா, நீங்கள் புறங்கையை கொண்டு நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு துஆ முடித்து விட்டால் என்ன செய்யணும்? ஃபைதா ஃபரகதும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து முடித்து விட்டால், ஃபம்ஸஹூ பிவுஜூஹிக்கும், அதை உங்களுடைய முகத்தில் தடவி கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளங்கையை என்ன பண்ணுங்க, முகத்தில் தடவி கொள்ளுங்கள். ஃபைதா ஃபரகதும் ஃபம்ஸஹூ பிஹா வுஜூஹக்கும், உங்களுடைய முகத்தில் உங்களுடைய கைகளை தடவி கொள்ளுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுகிறார். இது அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீம், உங்களுடைய ரப்பு இருக்கிறாங்க அல்லவா, வெட்க ஞானமுடையவன், தாராள குணமுடையவன். உடைய ரப்பு வெட்க ஞானமுடையவன், தாராள குணமுடைய சங்கையானவன். யஸ்தஹீ மின் அப்திஹி இதா ரஃபஅ யதஹு, தன்னுடைய அடியான் கையை உயர்த்தி துஆ செய்து விட்டால் அவனிடத்துல, ஐயருத்தகுமா சிஃபரா, வெறும் கையாக அல்லாஹ் அனுப்புறதில்லை.
அடியான் கையை உயர்த்திட்டாலே என்ன பண்றதில்ல, அல்லாஹ் அவருடைய கையை வெறும் கையாக அல்லாஹ் ஆக்குவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வெறும் கையாக ஆக்குவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொன்னான். அல்லாஹ் அடியார்களுடைய கை உயர்த்தி அவன்கிட்ட கேட்டபதற்கு அந்த கையை வெறும் கையாக அவனை ஆக்குவதற்கு அல்லாஹ் என்ன பண்றான், வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் திருமதி, அபூ தாவூத், பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஃபஅ யதைஹி துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வதற்காக துஆ செய்வதற்கு அப்படி கையை உயர்த்தி விட்டார்கள் என்றார். கையை உயர்த்திட்டாங்க அப்படின்னா லம் யுஹத்திமுஹா ஹத்தா யம்சபுஹா, அவங்க துஆவு கேட்டு அது முடிவுக்கு வந்துட்டா முகத்தில் தடவாதவரை கையை கீழ் விட மாட்டாங்க. உயர்த்திய கையை துஆ செய்வதற்கான கையை அது முகத்தில் தடவாதவரை என்ன பண்ண மாட்டாங்க, கீழே விட மாட்டாங்க அப்படிங்கிற செய்தியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க அப்படின்னா வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கும், அதனுடைய பொருள்கள் பெருசாக இருக்கும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஹிப்புல் ஜமாமிஅ மினத் துஆ, துஆவில் வார்த்தைகள் சிறியதாகவும் பொருள்கள் பெரியதாகவும் கொண்ட துஆவை கேட்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பப்படுவாங்க. வலா யதஉ மா சிவாஹு தாலிக, அதே போன்ற வார்த்தைகள் இல்லாமல் துஆ செய்யறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வார்த்தைகள், உதாரணமாக சொன்னோம்னா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடம் நேர்வழியை கேட்கிறேன், உன்னுடைய நேர்வழியை கேட்கிறேன், தக்வாவை கேட்கிறேன், அப்பா பேணுதலான வாழ்க்கையை கேட்கிறேன், வல்கினா மற்றவர்களிடம் தேவையாகாத வாழ்வை கேட்கிறேன். இப்படி வார்த்தைகளை சுருக்கமான வார்த்தைகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருவார். அதே போல துஆ செய்கிறோம், அந்த துஆ இன்ன அஸ்ஸலஹ துஆ இஜாபா, அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க, துஆ விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும். யாருக்காக வேண்டிய துஆ செய்யக்கூடியது? தஅவத்துல் காயிம் லிகாயிம், பிறருக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ. அதுவும் நேரடியாக இல்லாமல் அவர் மறைவாக இன்னொரு இடத்துல இருக்கிறார், அவருக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ, பிறருக்காக வேண்டியது. அது அந்த துஆவும் அவர் பிரசன்டாக இல்லாம இன்னொரு இடத்துல இருக்கிறார், அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் விரைவாக ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் திருமதி, அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ் நம் அனைவரையும்